நான் ஒரு எக்ஸாம்பிள் கேம் விளாண்டு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் டீம் 1, அங்கே டீம் 2. ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் 13 கார்ட்ஸ் நவ். அப்புறம் செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் என்னோடய கார்ட்ஸ் பார்க்குறேன். எனக்கு 30+ நம்பர்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ரம்மி இருக்கான்னு நான் பார்க்குறேன். எஸ், எனக்கு இருக்குது. 30+ கார்ட்ஸ், 30+ இருக்க ஒரு ரம்மி இருக்குது. 11, 12, 13. ஸோ வேறு ஏதாவது பொட்டென்ஷியல் சேர்க்குறதுக்கு எனக்கு இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓ எஸ், இருக்குது. 5, 6, 7 எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? 10 இருக்குது, 12 இருக்குது, ஆனால் 11 இல்லை. அதனால இது சேர்க்கவே முடியாது. 5, 6 இருக்குது, இதுவும் சேர்க்க முடியாது. 12 வந்து தனியாக இருக்குது, 6ம் தனியாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரே கலர். ஸோ நான் இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட்டிசிபெண்ட் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ரம்மி இருக்கா? 11 இருக்குது, 12, 13 இருக்குது, அப்புறம் 11ம் 13ம் இருக்குது. பட் அது ரம்மி கிடையாது, ரம்மியே இல்லை இவங்கக்கிட்ட. 7, 8 இருக்குது. நான் சும்மா சேர்ந்து இருக்க நம்பர்ஸ்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன் பக்கத்தில் நியர்பை நம்பர்ஸை. 3 வந்து 3 இருக்குது. ஸோ அதனால இங்கே வச்சுருக்கலாம் ஃபார் நவ். ஓகே, இப்போது அவங்களால கேம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் அ ரம்மி விச் கவுண்ட்ஸ் டு 30. அப்போது தே ஹாவ் டு பிக் அ கார்டு. ஸோ பார்க்காம தான் பிக் பண்ணணும். ஸோ அவங்க பிக் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் 3 தான் வந்திருக்கு. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த கேம் அவங்க ஸ்டக்காக இருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ டர்ன் எனக்கு வருது. அவங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்னோடதில் இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ நானும் என்ன பண்ணணுன்னா, இப்போ என்னால் விளையாட முடியலன்னா நான் வந்து ஒரு கார்டு பிக் பண்ணியே ஆகணும். ஸோ நானும் பார்க்காம ஒரு கார்டு பிக் பண்ணுறேன். எனக்கு 4 வந்திருக்கு. இது வச்சு என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு இங்கே பார்க்கணும். இந்த போர்டில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்கிப். ஸோ இப்போ அது ஆப்போசிட் பார்ட்டியோட கேம் அகேன். ஸோ இப்போ அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, இன்னும் எதுவுமே மாறலை. ஸோ அவங்க என்ன பண்ணணுன்னா, இன்னும் திரும்ப நியூ கார்டு ஒன்று எடுக்கணும். ஓகே, இது பார்க்காம தான் எடுக்கணும். ஓ, அவங்க பார்க்காம எடுத்தப்போ 11, 12, 13 வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ ரம்மி. அண்ட் அது வந்து நம்பர் 30 கவுண்ட் பண்ணி பார்த்தா 30க்கு மேலே இருக்குது. ஸோ அவங்களும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். 11, 12, 13 அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க கொஞ்சம் கூட லக்கி பிகாஸ் தே ஹாவ் ஜோக்கர். ஸோ இன்னொரு அவங்களோட டேர்னில் ஜோக்கர் வச்சு இன்னொரு ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கார்டும் அவங்க வைக்கலாம் பிகாஸ் 8 இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க இதில் 8 வச்சிடுறாங்க. வேறு ஏதாவது அவங்களால விளையாட முடியுமா? எஸ், தே கேன் பிகாஸ் தே ஆல்சோ ஹாவ் திஸ் 3 ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போது இதையும் விளையாட முடியும். ஸோ இந்த 4 3யும் வச்சிடுறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் தே ஜஸ்ட் ஹாவ் 4 கார்ட்ஸ். ஸோ வின் பண்ணுறது இப்போ கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு. சரி, இப்போ அவங்க டர்ன் முடிஞ்சிருச்சு, விளாண்டுட்டாங்க. கார்ட்ஸ் எடுக்க தேவையில்லை பிகாஸ் விளாண்டனால. இப்போ என் டர்ன் வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட 10 இருக்குது. ஓ மை காட், நைஸ். இது நான் இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணால் என்னால் 1 மோர் கார்டு எக்ஸ்ட்ரா விளையாட முடியுது. அதுக்கப்புறம் என்கிட்ட 5, 6 இருக்குது, ஒரு 12 இருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சின்ஸ் ஐ பிளேட் 1 கார்டு, இப்போ நான் உள்ளேருந்து கார்டு பிக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது இது அவங்களோட டர்ன். அகேன் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை. அப்போது இட்ஸ் வைஸ் டு பிக் அ கார்டு ஃப்ரம் த பூல். பார்க்காம தான் பிக் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு 11 கிடச்சிருக்கு. ஓகே, வாவ். இப்போ ஏதாவது பண்ண முடியும் பிகாஸ் இங்கே ஜோக்கரை எடுத்துகிட்டு, பட் இந்த ஜோக்கரை எடுத்து நான் தனியாக வச்சுட்டு இந்த 11 வச்சா அவங்களோட இது ஃபுல்ஃபில் ஆகுது. பட் இந்த மாதிரி ஜோக்கர்லாம் தனியாக விட முடியாது. ஸோ அதை இது கூடயாவது யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறது? ஏதாவது ரிலேட்டட் கார்ட்ஸ் இருக்கான்னு அவங்க பார்க்குறோம். ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ ஃபார் நவ் சும்மா இங்கே வச்சிடலாம். தட்ஸ் ஓகே. இப்போது இது என்னோட டர்ன். ஸோ ஐ ஆம் ஸோ லக்கி. ஏன்னா ஜோக்கர் வந்து இங்கே லூஸாக இருக்குது. ஸோ நான் அதை எடுக்கிறேன். எடுத்துட்டு என்னோட 2 கார்ட்ஸ் வைக்கிறேன்.
11, 12, 13. சூப்பர் கூல். அப்புறம் வேறு ஏதாவது என்னால் விளையாட முடியுமா? என்னால் முடியாது. ஸோ இதில் இன்னொரு ரூல்ஸ் நான் லாஸ்ட் டைம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இதிலேருந்து ஒரு கார்டு பிக் பண்ணி என்னால் நியூ செட் சேர்க்க முடியும். அப்படி பிக் பண்ணுறப்போ இது வந்து ரம்மியாக இருக்கணும். அப்புறம் இது அட்லீஸ்ட் 3 கார்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதுலேருந்து ஒரு கார்டு பிக் பண்ணுறேன்னா என்னால் இப்படி இந்த 12 பிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆர்ஃபனாக அதை விட்டுருக்க முடியாது. ஸோ அது பிக் பண்ண முடியாது. என்னால் இந்த 13 பிக் பண்ணி நியூ இது உருவாக்க முடியும். பட் அதே மாதிரி தான் இந்த 13 பிக் பண்ணி நான் உருவாக்குனா என்னால் இது 2 கார்ட்ஸாக விட்டு வைக்க முடியாது. இந்த போர்டில் எப்போவுமே 3 கார்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் அது ரம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் அ ஃபால்ட் பிளே. ஓகே ஓகே, திஸ் இஸ் த ரூல்ஸ். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி புரியலைன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ.